செய்து கடினமான உழைத்து அதிலிருந்து அந்த கணவருக்கு அவர்கள் காசு தராங்க. அதிலிருந்து பணம் வாங்கி குடிக்கிறார் அந்த மனுஷன். என் அன்பு தேவ பிள்ளையே, காட் கிரியேட்டட் யூ ஃபார் அ ஒர்க். தேவன் உங்களை ஒரு சிறந்த வேலைக்காக, ஒரு சிறந்த பணிக்காகத்தான் உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். என்றைக்கு அதை நீங்கள் புறக்கணிக்கிறீர்களோ அன்றைக்கு வாழ்க்கையில் உயர்வு இல்லை. டோன்ட் நெக்லெக்ட் காட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவன் தந்த அந்த பணியை புறக்கணிக்க வேண்டாம். அதுக்கு பல காரணங்களை சொல்றாங்க. அசதி, தூக்க மயக்கம், என் பலவீனம், 6 நாட்கள் கடினமாய் வேலை செய்கிறேன், 7வது நாள் எனக்கு ஓய்வு. பாருங்களேன், இன்றைக்கு துக்கமான காரியங்கள். மாலை ஆராதனையில மக்கள் வருவதே இல்லை. அநேக சபைகளில் கேட்டா சொல்றாங்க, they neglect God's work. தேவனுடைய வேலையை, தேவனுடைய ஆலயத்தை கவனிங்க. எவ்வளவு நீங்க அது புறக்கணிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாத குறைவு. திரும்ப சொல்கிறேன், யூ ஆர் டிசைன்ட் அண்ட் டெசினேட்டட் ஃபார் காட்ஸ் ஒர்க். தேவனுடைய வேலைக்காக, அவருடைய பணிக்காகத்தான் தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். பெற்ற பணியை செய்து முடிப்போர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? உங்களை பார்த்து தேவன் சொல்ல வேண்டும், அழகாய் நிற்கிற இவர்கள் யார்? தேவனுடைய காரியங்களில் அவருக்கு ஈடுபாடு இல்லை. ஆரம்பத்தில் சொன்னது போல ஆலயத்திலே, ஜபத்திலே, ஆராதிப்பதிலே, துதிப்பதிலே they are not interest. துக்கமான ஒன்று. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளிலே ஆண்டு சொல்கிற ஒன்று கவனியுங்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், you are created for a great work. நீங்கள் ஒரு பெரிய வேலைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், அதற்காக உருவாக்கப்பட்டீர்கள். நெகேமியா சொல்லுகிறான், நான் ஒரு பெரிய வேலை செய்கிறேன், நான் இறங்கி வரக்கூடாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு பெரிய வேலைக்கு என்று அர்ப்பணித்திருக்கிறார். அன்பானவர்களே, தேவனுடைய நோக்கம் அதுதான். இந்த நாளில் ஒரு 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். த டிக்னிட்டி ஆஃப் த ஒர்க். வேலை என்பது விருப்பம் அல்ல, கட்டாயம். 2 தெசலோனியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். முதலாவது என்ற 3 குறிப்புகளை நாளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். த டிக்னிட்டி ஆஃப் த ஒர்க், அது ஒரு மிகப்பெரிய கடமை. 3வது, த டிசைரபிலிட்டி ஆஃப் த ஒர்க், அந்த வேலையின் மேல் உங்களுக்கு இருக்கிற நாட்டம், விருப்பம். 3வது, த டியூட்டி ஆஃப் ஒர்க். திரும்ப சொல்லுங்கள், த டிக்னிட்டி. அந்த வேலை செய்வது ஒரு மிகப்பெரிய மாண்பு, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. த டிக்னிட்டி ஆஃப் த ஒர்க். அந்த வேலையின் மதிப்பு உங்களுக்கு புரியல. நிறைய பேருக்கு ஆலயத்தில் வேலை செய்வது பெரிய மதிப்பு. பாடுவது, ஊழியம் செய்வது, இந்த ஆடியோ வீடியோவில் ஒர்க் பண்ணுறது, பாடல் பாடுவது, இசைக்கருவி